மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். மதுரையில் தாவேகாவுடைய 2வது கான்ஃபரன்ஸ் மதுரையில் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சுகுணா சாரும் இல்லை, அலெக்ஸும் இல்லை, 2 பேருமே லீவ்ல இருக்காங்க. ஒருவேளை அந்த பக்கம் எங்கேயாவது போயிருக்காங்களா? சென்னையிலேருந்து நிறைய பத்திரிகையாளர்கள் அங்கே போயிருக்காங்க, செய்தி சேகரிக்க போயிருக்காங்கன்றது வேற. ஆனால் சில சேனல்லாம் பார்த்தா எந்தெந்த ரிப்போர்ட்டர்ஸ் நாங்கள் மதுரைக்கு அனுப்பியிருக்கோம்னே தனியாக ஒரு கார்டு போட்டிருக்காங்க. சாணக்கியாவுக்கும் சமஸ்க்கும் தான் அதில் போட்டியே போல 2 பேரும் தான் மாறி மாறி காலையிலேருந்து. ஏன்னா மற்ற சேனல்லாம் கூட அங்கே இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் என்ன நடக்குது, ஏன்னா விக்கிரவாண்டியில் அந்த வீசாலை அங்கே மாடு நடந்தப்பவே என்னென்ன கூத்துக்கள்லாம் நடந்ததுன்னு தெரியும். மரத்தில் ஏறின கரண்ட் கம்பத்தில் ஏறினது, அங்கிருந்து மேல இருந்து அந்த ஒரு பக்கம் கத்துனது, அங்கெல்லாம் ஏறாதீங்க இறங்காதீங்கன்னு கத்துனது, அதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி நிறைய கூத்துகள் இங்கேயும் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தில் நிறைய பத்திரிகைகள் போயிருக்காங்க. அப்படி ஒரு வேளை போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. 2 பேரும் இன்னைக்கு விடுமுறை. அதனால இன்னைக்கு முச்சந்தி ஷோவுக்கு நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். நேரடியாக நம்ம ஷோக்குள்ள போயிடலாம். நான் பிரகாஷ், நான் பன்னீர் பெருமாள். காலையிலிருந்து எல்லா சேனல்கள்லையும் மதுரை விஜய் மாநாட்டை தவிர வேற செய்திகளே இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. யூடியூப் சேனல்ஸும் வழக்கமாக ஏதாவது ஸ்பீச்சஸ் போடுவாங்க. ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்தே மதுரை மாநாட்டை தான் அவங்களும் ஒரு பக்கம் லைவ் போட்டிருக்காங்க. மாநாடு என்னமோ ஈவினிங் தான், ஆனால் விஜய் ரசிகர்கள் காலையிலேருந்தே அங்கே போயிட்டு இருக்கிறதுனால அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் பொதுவாக என்ன நம்ம பார்க்க முடியுது அப்படின்னா, வழக்கம் போல பல கோமாளித்தனங்கள், தற்குடித்தனமான செயல்களில் தாவேக்காவினர் ஈடுபடுறது போன முதல் மாநாட்டை மாதிரி இந்த மாநாட்டிலையும் ஈடுபடுறது தான் நம்ம பார்க்க முடியுது. தாவேக்கா அந்த கூட்டத்துக்கு நிகழ்ச்சிக்கு வர்றவங்க அப்படி இருந்தால் பரவாயில்ல, மாநாட்டம் நடத்துகிறவங்களே அப்படி தான் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம், அவ்வளோ பெரிய கொடிக்கம்பம் நடுறாங்க. அதுக்கு அடிப்படையில் ஒரு என்னென்ன வசதி ஏற்படுத்த பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே சரியாக பண்ணாமல் அந்த கொடிக்கம்பம் சாஞ்சுது. அதிர்ஷ்டவசமாக அந்த கார்லேயும் யாரும் இல்லை, எங்கேயுமே யாரும் இல்லை. இன்னைக்கு காலையில் பார்த்தா அவர் விஜய் போகக்கூடிய அந்த இதில் 2 பக்கமும் இருக்கக்கூடிய கம்பிகளில் கிரீஸ் தடவிட்டு இருக்காங்க. எதுக்குடா அப்படின்னு பார்த்தா யாரும் அது மேலே கம்பி மேலே ஏறிடக்கூடாது அப்படின்னு தொண்டர்களை அவர் சந்திக்க வர்றாரு. அவங்களும் அவரை பார்க்கறதுக்காக தான் யார் அந்த நடந்து போகிற பாதைக்கு 2 பக்கமும் பக்கத்தில் உட்கார்றது அப்படிங்கிறதுக்காக தான் காலையிலேருந்து கூட்டம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. அதில் கிரீஸை தடவி ஒரு 2 பேர் கம்பியை பிடிச்சி தொத்திடுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்க இதை பண்ணிக்கிட்டு. கம்பியை பிடிச்சி தொத்துறது கூட அவங்களுக்கு பயம் இருக்காது. ஏன்னா அவங்க வழக்கமாக அதான் செய்வாங்கன்ற எண்ணம் இருக்கும். தொத்தும் போது நேற்று இது கம்பா விழுந்த மாதிரி இன்னைக்கு அந்த ரேம்பாக் விழுந்துட்டா என்ன பண்ணுறது? மரத்துக்குலாம் வேலி போட்டிருக்காங்க, மரத்தை சுற்றி வேலி போட்டிருக்காங்க. போட்டு யாரும் மரத்து மேலே ஏறிடக்கூடாது. முழுக்க மாநாடு. இப்போ மற்ற மாநாடுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளும் நிறைய அரசியல் மாநாடுகள் பார்க்குறோம். மாநாட்டுக்கு ஒரு அரசியல் ரீதியான கோரிக்கை இருக்கும். இப்போ மாநில உரிமை மீட்பு மாநாடு, வறுமை ஒழிப்பு மாநாடு, சாதி ஒழிப்பு மாநாடு, இடஒதுக்கீடு உரிமை மீட்பு மாநாடு நடத்துகிற எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த கோரிக்கையின் அடிப்படையில், இந்த கொள்கையின் அடிப்படையில் அப்படிங்கிற இதை மாநாட்டில் முன்னாடி வச்சுருப்பாங்க. அதை அடிப்படையாக வச்ச பரப்புரைகள் நடத்தப்படும். ஏன் நாங்கள் அந்த மாநாடு நடத்துகிறோம், ஏன் இந்த கோரிக்கை முக்கியமானது? இப்போ இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, மாநில உரிமை மீட்பு மாநாடு அப்படின்னா அவங்க எல்லா போஸ்டர்லையுமே அது இருக்கும். ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. இது ஆட்சி பிடிப்பு மாநாடுன்னு நினைக்கிறேன். அதுக்காக இவங்களுடைய எல்லா போஸ்டர்லையுமே 2026 நாங்கள் தாங்கிறத தவிர வேற அதில் எதுவுமே இல்லை. மாநாடு அப்படிங்கிறதுக்கான இதுவரைக்கும் இப்போ சிபிஐயில் மாநில மாநாடு நடத்துகிறாங்க. அந்த ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியுடைய நிர்வாகங்கள் குறித்து விவாதிச்சுட்டு தீர்மானங்கள் போட்டு முடிச்சிருக்காங்க. இப்படி பல தாமியசாக்கா மாநாடு நடத்த போகுது. இப்படி பல மாநாடுகள் இப்படி தான் நடக்குது. அப்படி எதுவுமே இல்லாமல் மாநாட்டுக்கு வரவங்ககிட்ட இருந்து மரத்தை பாதுகாப்பது எப்படி, மாநாட்டுக்கு வர்றவங்ககிட்ட இருந்து பாதுகாப்பது எப்படி, இப்படியான ஐடியாவிலேயே அந்த மாநாடு வேலைகள் போயிட்டு ஒரு அரசியலே இல்லாத, அரசியல் தெரியாத, அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத வெறும் கண்மூடித்தனமான ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிப்போம் கனவு காண்றதெல்லாம் எவ்வளோ அபத்தமானது. ஏன்னா இந்த மாநாட்டுக்கு வந்தவங்க இல்லை, கேரளாவிலிருந்து ஒரு லேடி கோடரில் ஒரு பொண்ணு, ஒரு 25 வயசு இருக்கும், ஒரு பொண்ணு கை குழந்தையோடு வந்திருக்குது கேரளாவிலிருந்து. ஏமா நீ என்னம்மா பண்ணுற, இவர் தமிழ்நாட்டில் இல்லமா கட்சி வச்சிருக்காருன்னா போய் மைக் நீட்டுனா, இல்லை நான் விஜயை பார்க்க வந்தேன், எப்படியாவது இங்கே வந்தால் விஜயை பார்த்துடலான்ட்டு வந்தேன் அப்படின்ற அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஸோ அந்த மனநிலையில் தான் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு அரசியல் மாநாடு, நீங்கள் சொன்ன மாதிரி கோரிக்கை, ஏதாவது கோரிக்கைகள் அவங்க சொல்லியிருப்பாங்க, மாநாடு இதை வலியுறுத்துது அப்படின்னு சொல்கிறது வேற. ஆனால் இவங்க தலைவர்களே மாற்றுறாங்க.
போன முதல் மாநாட்டுக்கு இவங்க ஒரு 5 தலைவர்களை வச்சாங்க, இவர்கள் தான் நீங்கள் கொள்கை தலைவர்கள் அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தா அந்த கொள்கை தலைவர்கள் எல்லாம் வந்து பின்னாடி பேக்ட்ராப்ல சின்னதா சுருங்கிட்டாங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ்ல வந்து வேற 2 தலைவர்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் எம்ஜிஆரும் இன்னொரு பக்கம் அண்ணாவும். எடப்பாடி பழனிசாமி வேற கொந்தளிக்கிறாரு, புதுசா கட்சி தொடங்குறவங்க கூட எங்க தலைவர்களை திருடுறீங்களே அப்படின்னு. அது என்னன்னா, ஏற்கனவே அண்ணாமலை வந்து கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை வச்சுக்கிட்டு ஒரு வாக்கு வேட்டை நடத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாரு. இப்போ அதே தான் இவர்கள் விஜயும் வந்து அதே தான், இவங்களுக்குன்னு சொந்தமா எந்த கொள்கையும் இல்லை. அப்படி இருக்கும்போது அதிமுக இல்லை இந்த இடத்துல, அதிமுகவுக்கு பதிலாக தான் நாங்கள் வரோம் அப்படின்னு ஒரு காட்டிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இதை பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அதனால தான் எடப்பாடியும் பதறாரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் வந்த செய்தி என்ன அப்படின்னா, மாநாட்டுக்கு வச்சிருந்த தடுப்புகளெல்லாம் உடச்சி போட்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு பட்டுன்னு 10 பவுன்சர்களை இறக்கி தொண்டர்களிடமிருந்து மாநாட்டை பாதுகாப்பு பிடிக்கி அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. இப்போ அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாநாட்டுக்கு வந்து நாங்கள் இது உலகத்திலே இல்லாத அளவுக்கு ஆர்ஓ வாட்டரை இறக்கிருங்கோம் அப்படி இப்படின்லாம் செய்திகளாக பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அங்கே தண்ணி இல்லை, டாய்லெட்டுக்கு தண்ணி வரலன்னு செய்தி வருது. தண்ணி பாட்டிலுக்கு விலை அதிகம் அப்படின்னு கதறாங்க. ரெண்டாவது, இந்த தண்ணி பாட்டிலை கொடுக்குறவங்க கூட ஏதோ இந்த வயல்ல நெல் விதைக்கிற மாதிரி அப்படியே வீசிக்கிட்டே இருக்காங்க. முகத்தை கூட பார்க்கல, பாட்டில தூக்கி தூக்கி வீசுறாங்க. யார் கையில கிடைக்குதோ அதை பிடிச்சிக்கோங்க. இந்த நம்ம பீச் சைட்லாம் போய் பார்த்தோம்னா பார்க்க முடியும், நாய்களுக்கு பிஸ்கட் போடுறது, புறாக்களுக்கு தீனி போடுறது அப்படின்னு தூக்கி வீசுவாங்க. அந்த மாதிரி தூக்கி வீசி இருக்காங்க. அவங்களை தொண்டர்களாவே பார்க்கல, அவங்க ஏதோ ஒரு உள்ள ஜீவிகள் மாதிரி தொண்டர்களை வந்து நடத்துறாங்க. இன்னொன்று கொடுமை என்னன்னா, மாநாடு மாலை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க விஜயை பார்க்கணும், ஒரு நடிகர் அப்படின்ற அடிப்படையில் இவங்க வந்து காலையில 6 மணிலிருந்தே வந்து அங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்தவங்க காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் அங்க இருக்காங்க. ஆனா அந்த செட்டு வந்து பார்த்தா ஓப்பனா இருக்கு. மாநாட்டு மேடை மட்டும் தான் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஓப்பனா இருக்குது. அவ்வளவு வெயில் இருந்து இது வரைக்கும் ஒரு 12 பேர், அதாவது நம்ம 3 மணி வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 12 பேர் மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்திருக்காங்க. அவங்களை போய் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி போயிருக்காங்க. ஒரு மாநாடு நடத்துறாங்கன்னா அவ்வளவு பேர் வராங்க அப்படிங்கிறப்ப இவங்க வந்து ஒரு 2 லட்சம் பேர் வராங்க அப்படின்னு எதிர்பார்ப்போட கூட்டியிருக்காங்க. அங்கே பார்த்தா அவ்வளவு பேர்லாம் இல்லை. அந்த மேடைக்கு முன்னாடி இருக்கிற ரேம்ப் அதை ரொட்டி தான் கூட்டம் இருக்கே தவிர பின்னாடி எல்லாமே வந்து ஒரு 60 கேலரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 40-50 கேலரி இது வரைக்கும் காலியாக தான் இருந்தது, 3 மணி வரைக்கும் காலியாக தான் இருந்தது. ஆனால் அப்படி முன்னாடி அந்த 60 கேலரிகளுக்கும் சேர்த்து ஒரு செட்டு போட்டிருந்தா கூட வந்து வர தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள் வந்து பாதுகாப்பாக இருந்திருப்பாங்க. அதை கூட விஜய் செய்ய முன் வரல அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சேர்த்து வச்சு பார்க்க வேண்டியிருக்கு. கீழே போட்டிருந்த விரிப்பு எடுத்து மேலே பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதையும் பார்க்க நமக்கு கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது. இதில் என்னன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி காலி இடம் நிறையா இருக்குது. பார்க்கிங்ல இருந்து இது வரைக்கும் காலி இடம் நிறையா இருக்குது. அந்த இடத்தையெல்லாம் ஒரு மினி பாராக மாற்றிட்டாங்க. ஆமாம், காலையில் போகும்போதே வந்து போகிற வழியிலேயே டாஸ்மாக்ல எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இதில் பிரச்சாரம் பண்ணுறது என்னன்னா, குடித்தவர்கள் யாரும் மாநாட்டு வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு நேரத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மாநாட்டுக்குள்ள அனுமதிக்கலாம், அங்கே மிச்சம் சுற்றிருக்கிற பெண்களை மட்டும் தான் நீங்கள் உள்ளே வச்சிருக்க. அவங்க குடித்தவர்கள் தான் அனுமதிக்க கூடாது, வாங்கிட்டு வந்து உள்ள வந்து உட்காந்து ரவுண்டா உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த போலீஸை கண்டோன்னு செய்தி சேனல்லாம் காட்டுறாங்க. எல்லாம் பாட்டிலா கிடக்கு, எல்லா பக்கம் சுற்றி பார்த்தா பாட்டில், தண்ணி பாக்கெட்டு, வாட்டர் பாட்டில் இப்படியே தான் கிடக்குது ஃபுல்லாவே. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாநாடு சம்பந்தமா சீமான்ட்ட கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி அங்கே கூட்டங்கள் நிறைய வந்திருக்குது அப்படின்னு, ஊர்ல நிறைய பேர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க நிறைய தெரியுது அப்படின்னு வேற ஏத்தம்பி சொல்லி மனசை புண்படுத்தினீங்க. நானே வந்து போயிருக்கிறேன் அப்படின்னு அவர் வேற பதில் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆக மொத்தம் அங்கே இருக்கக்கூடிய யாருமே இதை ஒரு அரசியல் மாநாடா பார்க்கல. அது சீமானே இதை விட பெரிய காமெடிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. மாநாடுன்னு போட்டு மரத்துக்கு மாநாடு, மாட்டுக்கு மாநாடுன்னு ட்ராக்ல அவருக்கே இது ஒரு அரசியல் மாநாடா தெரியல வேகமா ஓடுறான் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க 2 பேரும். இதுல என்னன்னா, அங்க உள்ள மாநாட்டு பந்தல்கள் ஏற்கனவே வந்து சீமான் வந்து தவேகா விமர்சிச்சு வந்த வீடியோ எல்லாம் வைரல் ஆச்சு. இப்ப இன்னைக்கு மாநாட்டு பந்தலுக்குள்ள இருந்து சீமான் வழின்னு வேற கோஷம். எனக்கு தெரிஞ்சு அவங்க முதல்ல இப்பதான் கோஷம் போட்டு பழகிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தவேகா. இதுக்கு முன்னாடி சீமான் பேசின மாதிரியே தளபதி டிவிகேல இருந்து சீமான் ஒளிக அப்படின்னு ஒரு முழக்கம் போடுற இடத்துக்கு ஒரு படி ஏறி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தாவேக்காவினரும் அரசியல் பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அவங்களை அரசியல் பரிணாமம் வளர்ச்சி அடைய வச்ச பங்கு நம்ம சீமானுக்கு தான். சீமானே சேரும். சரி, நம்ம ரொம்ப நேரமாக விளையாட்டு செய்திகளை பேசிக்கிட்டு இருக்கோம். வழக்கமாக சுகுணா சாரும் அலெக்ஸ் விளையாட்டு செய்திகளை கடைசியில் பேசுவாங்க, நம்ம முன்னாடியே பேசிட்டோம். அதனால முக்கியமான சில விஷயங்கள் அரசியல் பார்ட் 2 வந்து நாளைக்கு, இன்னைக்கு யாதவ் அர்ஜுனா, ருஷி ஆனந்த், விஜய் எல்லாம் பேசுனதுக்கு பிறகு நாளைக்கு இந்த விளையாட்டு செய்திகளுடைய பார்ட் 2 நாளைக்கு தொடரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இளைஞர்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க.
நான் பார்த்த சில வீடியோக்களில் ரிட்டையர்ட் ஆன ரஜினி ரசிகர்கள்லாம் வந்து மைக்கை பிடிச்சிட்டு அடுக்குமொழியில் பேசுகிறேன்னு எல்லாரும் காதையும் அடைக்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. சுற்றி நிற்கிற விஜய் ரசிகர்கள் இருக்காங்களா, அதை ரசிக்கிறாங்க. நீ வேலாயுதம் துருப்பிடித்த அரசியலை சீர்திருத்த வந்த துப்பாக்கி 10 படத்து டைட்டில் அந்த மாதிரி ஒரு 10 டைலாக போட்டு பேசுறத சுத்தி நின்று ரசிக்கிறாங்க. இவங்க எல்லாம் அரசியல் ரீதியா இன்னும் எப்ப அப்டேட் ஆவாங்க அப்படிங்கிற சந்தேகம் மட்டும் நமக்கு வருது. நம்ம அடுத்து சீரியஸான சில விஷயங்கள் இருக்கு, அதை பார்க்க போயிடுவோம். நடப்பு நாடாளுமன்ற தொடரில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மசோதா, ரொம்ப ஆபத்தான ஒரு மசோதாவை ஒன்றிய அரசு தாக்கல் பண்ணுச்சு நேற்று. அதாவது பிரதமர், முதல்வர், அமைச்சர்கள் இவர்கள் மீது 1 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டாலே அவர்களுடைய பதவியை பறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான மசோதா. இந்த மசோதாவை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க நாடாளுமன்றத்தில். கடுமையான எதிர்ப்பு எதிர்க்கட்சிகள், காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு. மசோதாவை வந்து உடனே கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த கூட்டுக்குழு வந்து விரைவில் விசாரித்து நவம்பர் மாத குளிர்கால கூட்டத்தினுடைய முதல் வாரத்தில் அந்த மசோதா அந்த அறிக்கையை தாக்கல் செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலே கூட்டுக்குழுவுடைய அறிக்கை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே வக்ஃப் வாரிய திருத்த மசோதா கூட்டுக்குழுவுக்கு தான் போச்சு. காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் கூட்டுக்குழுவுக்கு போனால் அதில் ஒரு குறைந்தபட்ச ஒரு நம்பகத்தன்மையாவது நமக்கு இருந்தது. விசாரணை நேர்மையாக நடைபெறும். கூட்டுக்குழுவில் இருக்கிற உறுப்பினர்களுடைய கருத்துக்கள் பரிசீலிக்கப்படும். அந்த கூட்டுக்குழுவில் கேட்கப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கி அந்த அடிப்படையில் அறிக்கை தயாரிக்கப்படும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாம் கடந்த காலங்களில் இருந்தது. ஆனால் இப்போ அது சுத்தமாக இல்லை. ஏன்னா வக்ஃப் வாரிய திருத்த மசோதா கூட்டுக்குழு வந்து எப்படி செயல்பட்டுச்சு, எவ்வளவு மோசமாக எவ்வளவு பாரபட்சமாக செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா அவர்கள் வந்து ஏற்கனவே கவலையோட சுட்டி காட்டினார், சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த குழுவில் அவரும் இருந்தார். பல மாநிலங்களுக்கு இந்த குழுவோடு அவரும் பெயரப்பட்டார். ஒவ்வொரு மாநிலங்கள் வக்ஃப் வாரிய திருத்த ஆதரவா பாஜக ஆதரவாளர்கள், சங்கிகள் எப்படியெல்லாம் வந்து வந்தாங்க, லாயர்களை கூட்டிட்டு வந்தாங்க, எவ்வளவு பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க, அதையெல்லாம் நாங்கள் எப்படி அந்த இடங்கள்லேயே முறியடித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தார். அப்போ இந்த அறிக்கையும் அதே மாதிரி தான், அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்ற மாதிரி தான் போயிடும் அப்படிங்கிறது உறுதி. அதை வந்து நம்ம உறுதியாக சொல்லலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் பிரதமரையும் தானே நாங்கள் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க. ஆனால் இவர்கள் இது வரைக்கும் இவங்க அமலாக்கத்துறை வச்சிருக்காங்க. அமலாக்கத்துறை இந்தியா முழுக்க என்ன பண்ணிட்டு இருக்கு, எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் மட்டும்தான் அமலாக்கத்துறை தன்னுடைய வேலையை காட்டிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் சிபிஐ, வருமான வரித்துறை எல்லாமே அப்படிதான். இப்போ அதே போல தான் இதையும் இவர்கள் பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இவங்க இந்த குற்றவியல் சட்டங்களை மாற்றினதுக்கு பிறகு மினிமம் 15 நாள் ரிமாண்டுங்கிறதே 1 மாதம் 3 மாதம்ன்ற வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒரு வழக்கு பதிஞ்சு கைது பண்ணால் கூட 1 மாதம் 3 மாதம் சிறைக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிற சூழலில் ஈஸியாக இது எளிமையாக ஒருத்தருடைய பதவியை பறிக்கிறதுக்கான ஒரு டூலாக இதை வந்து இவங்க பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற பெரிய அச்சமே. அதனால தான் இந்தியா முழுக்க இருக்கிற எதிர்க்கட்சிகள் ரொம்ப கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் இந்த சட்டம் வந்து பிஜேபி காரங்களால், நம்ம ரங்கராஜ் பாண்டே மாதிரியான பத்திரிகையாளர்களால் எப்படி பரப்புரை செய்யப்படுது அப்படின்னா, மடியில் கனம்பலனா இவங்களுக்கு என்ன பயம், இவங்க மேலே தான் வழக்கு வராது, இவங்க சரியாக ஆட்சி நடத்தினா ஏன் வந்து இதை எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. நம்ம சங்கர் பட டைலாக் மாதிரி இருக்கும். ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு ஊழல் ஒழிப்பு நாடகத்தில் தான் கருப்பு பண ஒழிப்பு அப்படிங்கிற பேரில் டிமானிட்டைசேஷன் நடத்தினாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரியான இன்னொரு வருஷன் தான் இந்த மசோதா. இதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ஒரு மாநிலத்தினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்குது அப்படின்னா அவங்களில் 30 நாள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக இவங்களால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இவங்க கைது செய்த முதலமைச்சர்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தாலே அரவிந்த் கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன், டெல்லியுடைய துணை முதலமைச்சர் இப்படி பண்ணாங்க. மணீஷ் சிசோடியா, ப. சிதம்பரம் இருந்தார். ப. சிதம்பரம் 3 மாதத்துக்கு மேலே இருந்தார். இந்த நேரடியாக ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி இப்படி வச்சுருந்தாங்க. இந்த வழக்குகள் எல்லாமே அரசியல் ரீதியாக அவர்களை மிரட்டுவதற்கும் கட்சிகளை உடைப்பதற்கும் இவங்க கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கும் தான் நடத்தப்பட்டுச்சு. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாஜக பண்ணி பார்த்த ஒரு நல்ல ட்ரையல்னே சொல்லலாம். ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்தை வச்சு கட்சியை உடைச்ச பிறகு கரெக்டாக கிடப்பில் இருந்த வழக்கை எடுத்து சசிகலா வந்து முதலமைச்சராக போகிறாங்க. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்து அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அந்த கட்சியவே இவங்க கைப்பற்றிடுறாங்க. அந்த கட்சி அந்த அவங்க வச்சுட்டு போன முதலமைச்சர் தான் எடப்பாடி பழனிசாமி. இவங்க எல்லாரையும் கைப்பற்றி முழுக்க அதை ஒரு பாஜக ஆட்சியாகவே தமிழ்நாட்டில் 4 வருஷம் அவங்க நடத்தினதை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம். இதே மாதிரி இந்தியா முழுக்க அவங்க கட்சிகள்ல இருந்து ஆட்களை எடுத்து சிவசேனாவை உடைச்சி ஜிண்டே பிரிவை உருவாக்குனாங்க. இதுக்கப்புறம் உத்தவ் தாக்கரேவை மட்டும் ஜெயிலில் வச்சுட்டு நாங்கள் தான் கட்சியை, சசிகலா உள்ள வச்சுட்டு அதிமுகவை கைப்பற்றினா. அதை அப்படியே அந்த அம்மா வந்து பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி அதை பண்ணாங்க. பதவி அது அந்த வாய்ப்பு எல்லா மாநிலத்திலையும் கிடைக்காது பார்த்தீங்களா. அதுக்கு பதவி ஏற்ற பிறகும் நம்ம இதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கூறாக இருக்குது. அடிப்படை
அடிப்படையில் இது ஜனநாயகத்துக்கு எதிரானது. இதுவரைக்கும் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட வந்த சட்டமன்ற நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு எதிரானது. எதிர்க்கட்சிகளுக்கு மட்டுமல்ல ஆபத்து இது கூட்டணி கட்சிகளுக்கே ஆபத்து. சந்திரபாபு நாயுடு நாளைக்கு பிஜேபியோட ஏதோ ஒரு இடத்துல முரண்படுறார் அப்படின்னா அவரை மட்டும் ஏற்கனவே இப்போ கூட்டணியில் இருக்கிறதுனாலே அந்த கட்சியை பாதி சாப்பிட்ருப்பாங்க. நிதிஷ்குமார் கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த ஆட்சி கட்சி எல்லாமே அன்னைக்கு பாஜக கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. சந்திரபாபு நாயுடு கூட்டணிக்கு சரியாக வரல அப்படின்னா சந்திரபாபு நாயுடு மேலே இருக்கிற ஒரு வழக்கில் அமலாக்கத்துறையை வச்சு அவரை 1 மாதம் உள்ள வச்சுட்டு தெலுங்கு தேசத்தை கைப்பற்றிக்கலாம். இந்த இடத்துக்கு இந்தியாவுடைய கடைசி தேர்தல் இது அப்படின்னு 2024 பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இதுதான் இந்தியாவுடைய கடைசி தேர்தல் அப்படிங்கிற பிரச்சாரம் பலராலும் முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனால் அன்னைக்கு அவ்வளவு தீவிரமாவா என்ன நடந்துற போகுது, இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியாக வந்துட போகுதுலாம் பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு வாக்கு திருட்டு, வாக்கு உரிமைக்காக ஒரு பெரிய ரேலியே எதிர்க்கட்சி தலைவர் போக வேண்டிய சூழல் இருக்கு. ஆளக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்களுக்கு சவால் விடக்கூடிய ஒரு ஜனநாயகத்துக்கு சவால் விடக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. எல்லா கருப்பு சட்டத்தையும் எதிர்த்து போராடுற மாதிரி அது ஏற்கனவே தடாப்படாவாக இருக்கலாம். இவங்க கொண்டு வந்த சிஏஏ, என்ஆர்சி, வக்பு வாரிய திருத்த சட்டம், இப்படி எல்லா சட்டங்களையும் எதிர்த்து போராடுற மாதிரி இந்த ஜனநாயக விரோத சட்டத்தையும் எதிர்த்து நம்ம போராடுவோம் அப்படிங்கிறத தமிழ்நாடுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. இந்த கருப்பு சட்டத்தை எதிர்த்து உறுதியோடு போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்னன்னா, ஒருத்தரை கைது செய்து சிறையில் அடைக்கிறனாலே அவர் குற்றவாளி ஆயிட மாட்டார் அப்படிங்கிறது தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்றது. ஒருத்தர் மேல தண்டனை உறுதி செய்யப்பட்டால் மட்டும்தான் அவர் குற்றவாளியை தவிர வழக்கில் கைது செய்யப்பட்டாலே அவர் குற்றவாளி அல்ல. ஏற்கனவே இருக்கிற சட்டப்படி ஒருத்தர் மேல ஒரு 2 வருஷத்துக்கு மேல தண்டனை விதிக்கப்பட்டா அவங்களுடைய பதவி பறிபோகும் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்குது. அதை யாருமே இங்கே கொஸ்டின் பண்ணல. அது சரிதான். 2 வருஷத்துக்கு மேல தண்டனை வாங்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு தவறு செய்யறாரு, முகாந்திரம் இருக்கு அப்படின்னா அது ஓகே, அக்செப்டபிள். ஆனா இதை எப்படி நீங்க ஒருத்தர் மேல சம்மந்தமே இல்லாம தூக்கி ஜெயிலில் வச்சாலே போதும், 1 மாசம் இருந்தா உள்ள போதும், அவரை பதவி நீக்கம் பண்ணிடலாம், அடுத்தது அந்த கட்சி அரசியல் நீங்க சொல்ற மாதிரி டேக் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கணிப்போட இறங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமானது. அமலாக்கத்துறை பதிவு செஞ்ச மொத்த வழக்குகள்ல அவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சதே 5% கீழே தான். அவங்க சிறைப்படுத்தப்பட்ட பலரும் பிற்காலத்தில் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி சமகாலத்தில் இந்த 10 வருஷத்துலேயே இவங்க போடப்பட்ட போலி வழக்குகளுடைய எண்ணிக்கையே அதிகமாகவும் போலி கைதுகளுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரியான நடவடிக்கை அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஜனநாயகத்திற்கு விடப்பட்டிருக்க சவால்னே பெரிய அச்சுறுத்தல். ஆனால் இதோடைய தீவிரத்தன்மைலாம் இல்லாமல் சங்கர் படத்தில் வர்ற ஹீரோ மாதிரியே சீமான் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இதனால் நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி நமக்கு அது யார் ராணி அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுது. அண்ணனுக்கு விஜயலட்சுமி கேஸ் ஒன்று இருக்குது, அதை அவர் மறந்துட்டாரு. ஒருவேளை திடீர்னு விஜய் அதெல்லாம் அந்த பயம் அவருக்கு அவருக்கு வரப்போறது இல்லை. அது ஆட்சிக்கு அதுக்கு முதல்ல டெபாசிட் வாங்கணும், கவுன்சிலர் சேர்த்து வின் பண்ணணும், எம்எல்ஏ ஆகணும். நம்ம தான் வரப்போறதில்லை. பாண்டே மாதிரி நாட்கள் நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா சேர்த்து பாண்டே ஏற்கனவே ஓட்டர் ஐடியோட ஆதார் இணைச்சப்ப எப்படிலாம் முட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆதாரோட ஓட்டர் ஐடி இணைக்கிறது ஏன் மாட்டீங்க, அதில் என்ன பிரச்சனை அப்படின்லாம் விழாவாரியா ஒரு பெரிய வீடியோவே போட்டிருந்தாரு. அப்படி பெரிய வீடியோ பேசிட்டு ஆதார் கார்டு வாக்களிக்கிறதுக்கான அடையாளம் இல்லைன்னு சொன்னா அதையும் ஆதரிச்சு பேசுறாரு. ஆதார் அது எதுக்கு அப்படின்ற மாதிரி இப்ப இறங்கிட்டாங்க. நீங்க தானே சார் சொன்னீங்க எல்லாரும் ஆதார் எடுக்கணும் அப்படின்னு, பேன் கார்டு வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இப்படி சொல்றீங்க அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. இந்த ஒப்பீனியன் மேக்கர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க. அதுவும் இந்த புனிதம் ஊழல் எதிர்ப்பு பேசுகிறோம், அரசியலில் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு இதில் பயம் இல்லைங்கிற பேரில் பேசக்கூடிய இவங்க எல்லாருமே மிக மிக ஆபத்தான ஒரு அரசியலை இங்கே பண்ணுறாங்க. ஆனால் இவங்க யாரும் அமெரிக்காவில் அதானி செஞ்ச ஊழல் பற்றி பேசினா அது அந்நிய சதின்றாங்க. RSS சதியை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, ஆனால் அந்நிய சதி குறித்து நாங்கள் பேசுவோம் அப்படிம்பாங்க. துவாரகா எக்ஸ்பிரஸ் ஊழலை பற்றி பேச மாட்டாங்க, ஆதார் ஊழலை பற்றி பேச மாட்டாங்க, ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு ஊழலை பற்றி பேச மாட்டாங்க. அந்த ஊழல்கள்லாம் இவர்களுக்கு ஊழலே கிடையாது. அது தள்ளி வச்சிடணும். உச்ச நீதிமன்றத்துக்கும் குடியரசுத் தலைவர் அலுவலகத்துக்கும் இடையில நடக்கக்கூடிய மிக முக்கியமான விவாதம்னே சொல்லலாம், அதை வழக்குன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்ட சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஆளுநர் கிடப்பில் போட்டது செல்லாது. உச்சநீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தின் கீழே அதை தீர்மான சட்டங்களாக நிறைவேற்றினதை குறித்து குடியரசுத் தலைவர் 14 கேள்வி கேட்டு உச்சநீதிமன்றத்துக்கு கடிதம் எழுதுறாங்க. இதுக்கு சம்மந்தப்பட்ட மாநில அரசுகளும் இதில் அப்பீல் ஆகுறாங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கேள்விகள் அவங்க எப்படி கிடப்பில் போட்டாங்களோ அதை அப்படியே நீங்கள் கிடப்பிலே போட்டுருங்க, இதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாதுன்னு பிரமாண பத்திரமே தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் சில கேள்விகளை பதிலுக்கு கேட்டிருக்கு. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநருக்கு அதில் கிடப்பில் போகிறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரம் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தின் வழியாக கொடுக்கப்பட்டது. அதை இதுக்கு நீதிமன்றம் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா,
ஒரு கால வரையறையே இல்லாம அந்த தீர்மானங்கள் போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த வகையில சரியானதா இருக்கும்? பொறுப்பு வேணும் இல்லை? அதுக்கு ஒரு பொறுப்பு வேணும். அதுக்கு ஒரு நடைமுறையை ஏற்படுத்தணும். அரசியலமைப்பு சட்டத்தின் படியில் இது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லா வகையிலையும் நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் படி இங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஆனால் இந்த மாதிரியான சில வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறாங்க. இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வரக்கூடிய கால நேரத்திலேயே தமிழ்நாடு ஆளுநர் குறுக்கு வழியில் ஒன்று பண்ணுறாரு. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தரும் இன்னொரு துணைவேந்தர் 2 பேருக்கு இன்னையோட பதவி காலம் முடியுது. மாநில அரசுகளுடைய எந்த விதமான கருத்தும் இல்லாமல் அவர்களுக்கு பதவி நீட்டிப்பை வந்து ஆளுநர் சொன்னாங்க. துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு உள்ளது அப்படிங்கிறது தான் அதுல ரொம்ப முக்கியமான தீர்மானம். அந்த தீர்மானத்துக்கும் ஆளுநர் ஒப்புதல் தராம இருந்தாரு. அதை தான் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுக்குது. இப்ப இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மீறி இப்படி ஒரு முடிவை ஆளுநர் எடுக்கிறாரு அப்படிங்கிறப்ப நீதிமன்றம் தான் இந்த விஷயத்தை தலையிட முடியும். நீதிமன்றம் தானே இதற்கு மேல அதிகாரம் எங்க இருக்கு? அரசுக்கு மேல. இதை வேற யாராவது செஞ்சிருந்தா நீதிமன்ற அவமதிப்புன்னு இருப்பாங்க. இப்போ ஆனால் தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டம் அமலில் தான் இருக்குது. உச்சநீதிமன்ற குடியரசுத் தலைவர் கடிதம் அனுப்பின உடனே இருக்கிற இந்த இடங்களுக்கு இடையில தமிழ்நாட்டில் ஒரு கேஸை போட்டு உயர்நீதிமன்றத்தில் அதுக்கு ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்க வச்சாங்க. அந்த தீர்ப்பையும் தாண்டி இன்னைக்கு வந்து ஆளுநரும் டைரக்டாக செயல்படுறாரு. அடிப்படையில் மாநில உரிமை சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு அப்படிங்கிறது தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், பஞ்சாப் இப்படி பல மாநிலங்கள் இதில் வந்து நேரடியாக பங்கெடுக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு அழுத்தம் கொடுக்குற வேலையை தான் குடியரசுத் தலைவர் செய்கிறாங்க. அந்த 14 கடிதம் அப்படிங்கிறது சட்ட நடைமுறைகளை தாண்டி செய்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவங்க கடிதம் எழுதும் போதே வந்துச்சு. தொடர்ச்சியாக இந்த வேலைகளை பிஜேபி செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கான எதிர்வினை வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றமும் ஆட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு கடைசி நம்பிக்கையா நீதிமன்ற வளாகத்தில் தெரியுது. என்னன்னா இந்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் ஒன்றிய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சொல்றாரு, மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் இருக்கிறது ஒரே அதிகாரம் தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தனி அதிகாரமும் ஒரு நியமன பதவியில் வர ஆளுநருக்கு வந்து குறைவான அதிகாரமும் கிடையாது அப்படின்ற மோசமான வாதங்களை எல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, குடியரசுத் தலைவருக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஒரே அதிகாரம் தான் இருக்கா? குடியரசுத் தலைவர் ஒன்றிய அரசை மீறி ஒரு தீர்மானத்தை நிறுத்தி வைக்கவோ அல்லது நிராகரிக்கவோ முடியுமா அப்படின்ற கேள்வியை நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம். ஆனால் அதற்கு அவங்க எந்த பதிலுமே சொல்றதே கிடையாது. இதே ஆளுநர் உரிமை சம்பந்தப்பட்ட வழக்கில் வந்து ஆர் மகாதேவன் இன்னொருத்தர் 2 பேர் அடங்கிய உச்சநீதிமன்ற பெஞ்ச் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி விசாரணைக்கு வந்தப்ப அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநர் எடுக்கிறது தான் இறுதி முடிவுன்னு எங்கே இருக்குது? அந்த 3 குழுவோ 5 குழுவோ துணைவேந்தர் நியமனத்தில் அந்த குழு பரிந்துரைக்கிறவங்கள தான் நியமிக்க முடியும். ஆளுநருடைய முடிவு தான் இறுதி அப்படிங்கிறது சட்டத்தில் இல்லை அப்படிங்கிறது அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கேள்வி கேட்டாங்க. ஆனால் எதற்குமே வந்து ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளுக்குள்ளே நாங்கள் அடங்க மாட்டோம் அப்படிங்கிறத பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. இன்னொரு பக்கம் வந்து காலனி அடையாளங்களை நீக்கிறோம், காலனிய பெயர்களை நீக்குகிறோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த பதவி மட்டும் அவர்களுக்கு ஏன் திரும்ப திரும்ப இனிக்குது அப்படிங்கிற கேள்வியும் நம்ம சேர்த்து எழுப்ப வேண்டியிருக்கு. மாநிலங்களை ஒடுக்குவதற்கு தேவையான இடங்கள்ல பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய நடைமுறைகள், அவங்க உருவாக்கின கட்டுப்பாடுகள் எல்லாத்தையுமே பயன்படுத்திப்பாங்க. ஆனால் கல்வி, வேலைவாய்ப்பு, நவீன சிந்தனை இந்த மாதிரியான இடங்களில் மேற்குள்ள நாடுகளுடைய சிந்தனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து இவங்களுக்கு கண்ணை வருத்தம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஆரம்பத்தில் விளையாட்டு செய்திகள் ஆரம்பித்தோம், இறுதியில் ஒரு விளையாட்டு செய்தி. அது தம்பியை பற்றி அப்படின்னா இது அவங்க அண்ணனை பற்றி. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வந்து பிளேக் நோயை ஒழிக்கிறதுக்கு வெள்ளைக்காரங்க திட்டம் போட்டப்ப இது பிள்ளையாருடைய வாகனம் ஒழிக்கக்கூடாதுன்னு நம்ம ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள், இந்து முன்னணி ஆதரவாளர்கள், திலகர் உள்ளிட்டவங்கலாம் பேசின விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ இந்த தெருநாய் தொடர்பாக கடந்த ஒரு 2 வாரமாக பல விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் கார்லேயே போகிறவங்கலாம் தெருநாய் வேணுங்கிறாங்க, தெருவில் நடந்து போகிறவங்க, பைக்கில் போகிறவங்கலாம் தெருநாயை ஒழிக்கணுங்கிறாங்க. இதில் புது ரூட்டாக சீமான் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, தெருநாயை ஒழிக்க முடியாது, தெருநாயை ஒழிச்சிங்கன்னா எலிகள் பெருக்கத்தை அதிகமாக்கிடும். எனக்கு நம்ம எலிகள் அதனால் பிளேக் நோய் பரவிடும். அதனால் நாய்களை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த தெருவில் எந்த மெயின் ரோட்டில் எலியாக ஓடுறத அண்ணன் பார்த்தாருன்னு நமக்கு தெரியலை. ஒருவேளை அவர் வீட்டுக்குள்ளே எலி நிறைய இருக்கும், அவர் நிறைய நாயெல்லாம் வளர்ப்பார், அது ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியலை. இதில் முக்கியமான இடம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நாய் பிரியர்களோடு நிற்க போகிறீங்களா இல்லை மக்கள் பிரியர்களோடு நிற்க போகிறீங்களா அப்படிங்கிற எதுக்குமே பதில் சொல்லாமல் குறுக்கால இல்லை எலி அதிகமான பரவாயில்ல, பிளேக் அதிகமாகிரும், நாயை விட எலி ஆபத்தானது அப்படின்னு ஒரு உருட்டு. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, அண்ணன் ஏற்கனவே மாடுகள் மாநாடு, மரங்கள் மாநாடுன்னு ஒரு பக்கம் தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. இப்போ வந்து நாய்கள் மாநாடுன்னு ஒன்று போட்டுருவாரோ இதை வச்சு அப்படின்னு ஒரு இது வந்து அவருக்கு ஒரு புது ஐடியா வேற கிடைச்சிருக்கும். ஆமா, அப்படியே இறங்கிடுவாரோன்னு தான் நமக்கு பயமா இருக்குது. இதுல இன்னொன்று என்ன அப்படின்னா, அவர் நாய்கள் மாநாடு போட்டாருன்னா நீ எந்த நாயை வளர்க்குற அப்படின்னு 2 பேர் கேட்பாங்க.
அதனால் அந்த அளவுக்கு போவாரான்னு தெரியல. ஒருவேளை ஒரு எலிகள் மாநாடு கூட போடுவார், பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து ஆதரவளிச்சுட்டு வரக்கூடிய மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு நன்றி. உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சோஷியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.